வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் ஆன்மீக சக்தி மிகுந்த இடங்கள் பற்றி பேசும்போது முதலில் நினைவிற்கு வரும் இடம் ஒன்று இருந்தால் அது திருவண்ணாமலைதான். இந்த புனிதமான நகரம் இந்தியாவின் ஆன்மீக வரைபடத்தில் ஒரு ஒளிரும் நட்சத்திரம் போன்றது. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஞானிகள், சித்தர்கள், பக்தர்கள் என அனைவரையும் ஈர்த்து கொண்டே இருக்கும் அற்புதமான தலம் இது. திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாச்சலேஸ்வர டெம்பிள் மற்றும் அந்த மலை பக்தர்களால் சிவபெருமானின் உயிரோடு இருக்கும் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. ஆம் நண்பர்களே, இங்கே இறைவன் சிலை வடிவில் மட்டுமில்லை, மலையாகவே நின்று அருள்பாலிக்கிறார். அங்கு இருக்கும் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அருணாச்சலேஸ்வரர் என்றால் அருணாச்சல மலையின் இறைவன் என்று பொருள். இந்த மலைதான் அவரது மூர்த்தியே. இந்த மலை சாதாரண மலை அல்ல என்று பல சித்தர்கள் கூறியுள்ளனர். மகான் ரமண மகரிஷி இந்த மலையை பார்த்ததும் இதுதான் என் இருப்பிடம் என்று உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் இங்கேயே தங்கிவிட்டார். அவரைப் போல எத்தனையோ ஞானிகள் இந்த மலையில் தவம் செய்துள்ளனர். இந்த மலையின் ஒவ்வொரு கல்லிலும் சிவபெருமானின் சக்தி இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஒரு சிறிய புல்லிலும் பூவிலும் கல்லிலும் ஈசனின் திருவருள் நிறைந்திருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் உலகம் முழுவதிலிருந்து மக்கள் இங்கு வந்து கிரிவலம் செய்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறார்கள், அமெரிக்காவிலிருந்து வருகிறார்கள், ஐரோப்பாவிலிருந்து வருகிறார்கள். சிவபெருமானின் அருளை பெறவும், மன அமைதி காணவும், வாழ்க்கையில் புதிய திசையை கண்டடையவும் ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இங்கு வருகிறார்கள். திருவண்ணாமலை மலையின் உண்மை. திருவண்ணாமலை மலைக்கு சுமார் 2668 அடி உயரம் இருக்கிறது. இது ஒரு தனித்துவமான எரிமலை வடிவம் கொண்ட மலை. புவியியலாளர்கள் இதை ஒரு பழங்கால எரிமலை என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது சிவபெருமானின் அக்னி வடிவமே. இந்த மலை முழுவதும் ஒரு சிவலிங்கம் போன்றதாகவே பக்தர்கள் பார்க்கிறார்கள். மலையின் அடிவாரம் பறந்தும் நடுப்பகுதி சற்று குறுகியும் உச்சி சிகரம் போலவும் இருப்பதால் இது ஒரு இயற்கையான லிங்க வடிவம் என்று நம்பப்படுகிறது. காலை நேரத்தில் சூரிய ஒளி படும்போது மலை பொன்மயமாக ஜொலிப்பதை காணலாம். அந்த அழகை வார்த்தைகளால் விவரிப்பது கடினம். இந்த மலைதான் சிவபெருமான் அக்னி வடிவில் தோன்றிய இடம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த கதை மிகவும் பிரசித்தமானது. ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று விவாதித்தபோது சிவபெருமான் ஒரு அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார். அந்த அக்னி ஸ்தம்பத்தின் தொடக்கம் மற்றும் முடிவு எங்கே என்று தேடச் சொன்னார். பிரம்மா அன்னப்பறவையாகவும் விஷ்ணு வராகமாகவும் உருவெடுத்து தேடினார்கள். ஆனால் இருவராலும் அந்த அக்னி ஸ்தம்பத்தின் முடிவை காண முடியவில்லை. அப்போது சிவபெருமான் வெளிப்பட்டு தானே பரம்பொருள் என்று உணர்த்தினார். அந்த அக்னி ஸ்தம்பமே இன்று திருவண்ணாமலை மலை என்று நம்பப்படுகிறது. கார்த்திகை தீபம். இந்த மலையின் மிகப்பெரிய விழா கார்த்திகை தீபம். தமிழ் மாதமான கார்த்திகையில் நவம்பர், டிசம்பர் பௌர்ணமி அன்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இது ஒரு சாதாரண விழா அல்ல. இது லட்சக்கணக்கான மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக திருவிழா. இந்த நாளில் மலையின் உச்சியில் மிகப்பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த தீபம் ஏற்றுவதற்கு பல நாட்களுக்கு முன்பே தயாரிப்புகள் தொடங்கிவிடும். மலையின் உச்சிக்கு சுமார் 2600 அடி உயரத்தில் உள்ள சிகரத்தில் ஒரு பெரிய கொப்பரையில் தீபம் ஏற்றப்படுகிறது. அதற்கு பயன்படுத்தப்படும் துணியும் நெய்யும் பக்தர்களால் அன்போடு சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த தீபத்தை பார்க்க உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் வருகிறார்கள். மலை அடிவாரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள், சுற்றியுள்ள கிராமங்கள், நகரங்கள் என அனைத்து இடங்களிலும் மக்கள் அந்த தீபமேற்றும் காட்சியை காண காத்திருக்கிறார்கள். மாலை 6 மணி அளவில் தீபம் ஏற்றப்படும். அந்த தருணத்தில் அங்கு நிலவும் பக்தி பரவசத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது. அந்த தீபம் ஏற்றப்படும் போது பக்தர்கள் எல்லாம் அண்ணாமலையார் ஹரஹரா என்று முழக்கம் விடுவார்கள். அண்ணாமலையார் ஹரஹரா, அருணாச்சலா ஹரஹரா என்ற முழக்கம் விண்ணை பிளக்கும். அந்த காட்சி மிகவும் ஆன்மீக உணர்வை தரும். தீபம் ஏற்றப்பட்ட சில நிமிடங்களில் மலையின் உச்சி முழுவதும் ஒளி பரவும். அந்த ஒளி இரவு முழுவதும் நீடிக்கும். பக்தர்கள் அந்த ஒளியை தரிசித்து புனிதமடைகிறார்கள். கிரிவலத்தின் சக்தி. திருவண்ணாமலை மலையை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த பாதை மிகவும் அழகானது. 4 பக்கமும் 8 பெரிய கோபுரங்கள் உள்ளன. இந்த பாதையை சுற்றி நடப்பதையே கிரிவலம் என்று சொல்கிறார்கள். காலியாத கால்களுடன், மனதில் இறை நம்பிக்கையுடன், உதடுகளில் அண்ணாமலையார் என்ற நாமத்துடன் நடப்பது ஒரு தெய்வீக அனுபவம். ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் வருகிறார்கள். அந்த நாட்களில் திருவண்ணாமலை நகரமே ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக முகாமாக மாறிவிடும். சாலைகளில் வண்டிகள் நிற்கப்பட்டு மக்கள் மட்டுமே நடந்து செல்ல முடியும். கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான அன்னதானம் நடைபெறும். தண்ணீர், பால், தயிர், பழங்கள், சாதம், பாயசம் என பலவிதமான உணவுகள் இலவசமாக வழங்கப்படும். கிரிவலம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். மனம் நிறைந்த பிரச்சனைகளுடன் வருபவர்கள் கூட கிரிவலத்தின் பாதி தொலைவில் மனம் லேசாகி விடுகிறார்கள். மலையின் சக்தி மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை ஆற்றலை நிரப்புகிறது. பாவங்கள் நீங்கும்.
பழைய தவறுகளுக்காக வருந்துபவர்கள், மனம் வருந்துபவர்கள் கிரிவலம் வந்து நிம்மதியடைகிறார்கள். மலையின் புனித சக்தி அவர்களின் பாவங்களை போக்கி புதிய வாழ்வை தருகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். பல பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை கிரிவலத்தின் பலனாக கூறுகிறார்கள். வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், நோய் நிவாரணம் என பல நிம்மதிகளை இங்கு அடைகிறார்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அறிவியல் பூர்வமாகவும் இதற்கு சில விளக்கங்கள் உண்டு. 14 கிலோமீட்டர் நடப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. காலையில் நடப்பது பிராணாயாமம் போல செயல்படுகிறது. மலையின் சுற்றுப்புறத்தில் உள்ள மூலிகை செடிகள் சுத்தமான காற்றை வழங்குகின்றன. இதனால் உடலும் மனமும் புத்துணர்வு பெறுகிறது. சித்தர்கள் வாழ்ந்த மலை. திருவண்ணாமலை மலையில் பல சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சித்தர்கள் என்பவர்கள் ஆன்மீகத்திலும் யோகாவிலும் மருத்துவத்திலும் சிறந்து விளங்கிய மகான்கள். அவர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தவர்கள். இந்த மலையின் குகைகளில் அவர்கள் தியானம் செய்தார்கள். அதில் மிகவும் பிரசித்தமானவர் ரமண மகரிஷி. அவர் ஒரு சாதாரண இளைஞராக இருந்தபோது திடீரென்று ஒரு நாள் மரண பயம் ஏற்பட்டது. அந்த பயத்தை ஆராய்ந்தபோது அவருக்கு ஆத்ம ஞானம் கிடைத்தது. பின்னர் அவர் வீட்டை விட்டு வெளியேறி திருவண்ணாமலைக்கு வந்தார். இந்த மலையை பார்த்ததுமே அவருக்கு ஒரு பரவசம் ஏற்பட்டது. அதை விட்டு வேறெங்கும் போகவில்லை. அவர் வாழ்க்கை முழுவதும் இந்த மலையிலே இருந்தார். ரமண மகரிஷி இங்கு வந்த பிறகு முதலில் மலையில் உள்ள குகைகளில் தங்கினார். விருட்சம் குகை, ஸ்கந்தாசிரமம் என பல இடங்களில் அவர் தங்கி தவம் செய்தார். பின்னர் அவரை தேடி ஏராளமான சீடர்கள் வந்தனர். அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அவர் கூறிய ஒரு வார்த்தை மிகவும் பிரசித்தமானது. அருணாச்சலா என்பது சிவபெருமானே, அதாவது அருணாச்சல மலையே சிவபெருமானின் நேரடி வடிவம். ரமணர் மட்டுமல்ல, அருணகிரிநாதர், குகை நமசிவாயர், மலை பெருமாள் சாத்தையா போன்ற பல மகான்கள் இங்கு வாழ்ந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் இந்த மலையின் சக்தியை பற்றி பாடல்கள் பாடியுள்ளனர். திருவண்ணாமலை மலையின் மர்மங்கள். பலர் சொல்வது என்னவென்றால், இந்த மலையில் இன்னும் சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு தெரியாமல் குகைகளில் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பிக்கை உண்டு. சிலர் கிரிவலம் செய்யும் போது விசித்திரமான அனுபவங்கள் நடந்ததாக கூறுகிறார்கள். யாரோ தங்களை அழைப்பது போல அல்லது யாரோ தங்களை பார்ப்பது போல ஒரு உணர்வு. சிலருக்கு திடீரென்று முன்பின் தெரியாதவர்கள் தோன்றி உதவி செய்துவிட்டு மறைந்து விடுகிறார்கள். சிலர் திடீரென்று சந்தோஷமாகி விடுவார்கள். வாழ்க்கையில் பெரும் சுமையாக இருந்த ஒன்று இல்லாமல் போன உணர்வு. மனம் முழுவதும் ஒரு புதிய ஆற்றல் நிரம்பிய உணர்வு. சிலர் பிரச்சனைகள் தீர்ந்ததாக சொல்வார்கள். நீண்ட நாட்களாக தீராத நோய் தீர்ந்தது, வழக்கு முடிந்தது, கடன் பிரச்சனை தீர்ந்தது என பல அற்புதங்கள் நிகழ்வதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இதனால் இந்த மலைக்கு ஆன்மீக சக்தி அதிகம் என்று பலர் நம்புகிறார்கள். விஞ்ஞானமும் இந்த மலையின் சிறப்பை ஒப்புக்கொள்கிறது. இங்குள்ள காந்த சக்தி, கனிமங்கள், புவியாற்றல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு தனித்துவமான சூழலை உருவாக்குகின்றன. மலையில் தீ பற்றிய சம்பவங்கள். ஆனால் சில சமயங்களில் இந்த மலையில் தீப்பற்றும் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இது மிகவும் வேதனையான செய்தி. சமீபத்திய ஆண்டுகளில் பல முறை காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு கோடையில் ஏற்பட்ட தீ மிகவும் பயங்கரமானது. நாட்கணக்கில் தீ அணைக்க போராட வேண்டியிருந்தது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மலையில் உள்ள உலர்ந்த புற்களும் இலைகளும் தீ பற்ற எளிதான வழிவகுக்கும். ஆனால் பெரும்பாலான தீ விபத்துகள் மனிதர்களால் தான் ஏற்படுகின்றன. கவனக்குறைவு. சிலர் கிரிவலம் வரும்போது எடுத்து வரும் 10 விளக்குகள், தீப்பெட்டி ஆகியவற்றை கவனமாக கையாள தவறுகிறார்கள். ஒரு சிறிய தீக்குச்சி கூட பெரிய தீயாக மாறும் ஆபத்து உண்டு. தீப்பத்தி எரிதல். புகைப்பிடிப்பவர்கள் எரிந்த நிலையில் தீப்பெட்டியை எறிவது மிகவும் ஆபத்தானது. உலர்ந்த இலைகளில் விழுந்த ஒரு சிறிய தீப்பொறி கூட முழு காட்டையும் எரித்துவிடும். புகையிலை புகைத்தல். இது மிகவும் தவறான பழக்கம். புனிதமான இடத்தை புகைப்பிடிப்பதும் அதனால் தீ விபத்து ஏற்படுத்துவதும் மிக பெரிய பாவம். இந்த மாதிரி சிறிய விஷயங்களால் கூட பெரிய காட்டுத்தீ ஏற்படலாம். ஒரு முறை தீ பரவ ஆரம்பித்தால் அதை கட்டுப்படுத்த மிகவும் கடினம். ஏனென்றால் மலைப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாது. தீயணைப்பு வீரர்கள் கால்நடையாக சென்று தீயை அணைக்க வேண்டும். தண்ணீர் எடுத்து செல்லதும் சிரமம். பல நாட்கள் போராட வேண்டியிருக்கும். தீயால் ஏற்படும் பாதிப்பு. மலையில் தீ பற்றினால் முதலில் அழிவது மரங்கள். திருவண்ணாமலை மலையில் பல வகையான அரிய மரங்கள் உள்ளன. சந்தன மரம், புன்னை, வேங்கை, தேக்கு என பல மதிப்புமிக்க மரங்கள் உள்ளன. இவை எரிந்து போகின்றன. பிறகு அந்த காடுகளில் வாழும் விலங்குகள் உயிரிழக்கலாம். மான்கள், குரங்குகள், முயல்கள், அணில்கள் என பல விலங்குகள் தீயில் சிக்கி உயிரிழக்கின்றன. பறவைகள், சிறிய விலங்குகள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்படும். அவற்றின் வாழ்விடம் முழுவதும் அழிந்துவிடும். தீயிலிருந்து தப்பித்து ஓடும் விலங்குகள் மலைக்கு அருகில் உள்ள கிராமங்களில் புகுந்து விபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. மேலும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் ஆபத்து ஏற்படும். திடீரென்று தீ பரவினால் அதிலிருந்து தப்பிப்பது மிகவும் கடினம். புகையில் மூச்சு திணறல் ஏற்படலாம். தீக்காயங்கள் ஏற்படலாம். சில சமயங்களில் உயிரிழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தீ வைத்தவர்களுக்கு சட்டப்படி தண்டனை.
இந்த மாதிரி சம்பவங்களில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கும். வன சட்டம் மற்றும் இந்திய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். இது ஒரு தீவிரமான குற்றமாக கருதப்படுகிறது. அதன் கீழ் பல வருடங்கள் சிறை தண்டனை, குறைந்தது 3 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சில சமயங்களில் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படலாம். பெரிய அபராதம் ரூபாய் 50,000 முதல் ரூபாய் 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இதன் மூலம் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பையும் வசூலிக்கலாம். இரண்டும் விதிக்கப்படலாம். சிறை தண்டனையும் அபராதமும் ஒன்றாக விதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. இது மட்டுமல்லாமல் தீயினால் ஏற்பட்ட சேதத்திற்கு நட்டம் ஈடு செய்யவும் உத்தரவிடப்படும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கும் ஈடு செய்ய வேண்டியிருக்கும். பக்தர்களின் கோபம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் பக்தர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த மலையை ஒரு கோவிலாகவே பார்க்கிறார்கள். கோவிலில் தீ வைத்தால் எப்படி உணர்வோமோ அதே உணர்வுதான் இங்கும். இந்த மலை அவர்களுக்கு சிவபெருமானின் இருப்பிடம். பக்தர்கள் தங்கள் வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தை செலவழித்து நேரத்தை ஒதுக்கி மன உளைச்சல்களை துறந்து இங்கு வருகிறார்கள். அவர்களின் நம்பிக்கையின் மீது இது போன்ற செயல்கள் பெரும் அடியாகும்.